சென்னை வேப்பேரியில் நடந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கூட்டத்தில் வைத்திலிங்கம் பேசியதை பார்த்தோம். இன்னும் ஒரு மாதத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு நடக்கவில்லை என்றால் புதிய கட்சி உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் புதிய கட்சி உருவாகும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். தொண்டர்கள் தோல்விகளால் நாம் கண்ணீர் விட்டு அழும் நிலையில் அதிமுக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எங்கள் முடிவை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். சென்னையில் நடந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஆவேசமாக பேசியிருக்கிறார். வருகின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, உறுதியாக டிசம்பர் 15ஆம் தேதி நாம் எடுக்கின்ற முடிவு அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக அமையும் என்பதை மட்டும் நல்ல நேரத்திலே தெரிவித்து, நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு ஏற்ற வகையில் பல்வேறு பிரச்சனைகளுக்குள் நான் உள்ளே சென்று மீண்டும் அதை பூதகரமாக வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை என்பதை மட்டும் சொல்லி, ஆனால் திருந்தவில்லை என்றால் டிசம்பர் 15ஆம் தேதி திருத்தப்படுவீர்கள் மட்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். வருகின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, உறுதியாக டிசம்பர் 15ஆம் தேதி நாம் எடுக்கின்ற முடிவு அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக அமையும் என்பதை மட்டும் நல்ல நேரத்திலே தெரிவித்து, நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு ஏற்ற வகையில் பல்வேறு பிரச்சனைகளுக்குள் நான் உள்ளே சென்று மீண்டும் அதை பூதகரமாக வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை என்பதை மட்டும் சொல்லி, ஆனால் திருந்தவில்லை என்றால் டிசம்பர் 15ஆம் தேதி திருத்தப்படுவீர்கள் மட்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். டிசம்பர் 15ஆம் தேதி முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கிறார். திருந்தவில்லை எனில் திருத்தப்படுவீர்கள் என்றும் அவர் ஆவேசமாக பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீத் சரவணனிடம் கேட்கலாம். வினீத் சரவணன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டது? ஓ பன்னீர்செல்வம் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்? நிச்சயமாக இன்றைய நடந்த இந்த முக்கியமான மாவட்ட செயலாளர் கூட்டம் ஓபிஎஸ் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கூட்டம் தொடங்கிய உடனேயே இருக்கக்கூடிய 95 மாவட்ட செயலாளர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக ஒரு A4 ஷீட், அதாவது படிவத்தை கொடுத்திருந்தார். அந்த படிவத்தில் மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை எழுத வேண்டும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட வேண்டும், உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் அந்த படிவத்தில் எழுதி கொடுங்கள் என்று முதலில் கேட்டிருந்தார். அனைத்து படிவத்தையும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் எழுதி கொடுத்த பின்னரே இந்த கூட்டம் தொடங்கியது. பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில இந்த கூட்டம் நடைபெறுவதாக இருந்த நிலையில அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வரவில்லை. ஓபிஎஸ் தலைமை தாங்கி கூட்டத்தை தொடங்கி நடத்தியிருந்தார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை முக்கியமான முடிவு எடுக்கப்படும் என கூட்டம் தொடங்கிய போதே கட்சியினுடைய நிர்வாகிகள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிடர்கள் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய குழு இன்று முதல் தொண்டர்கள் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக மாறியிருப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் முன்னிலையில தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருந்தது. முக்கியமான 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் முக்கியமாக முடிவை இபிஎஸ் தலைமையிலான அந்த தலைமையில் நடத்த பொதுக்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டு விட்டார். அதுக்கு பிறகு ஓராண்டு காலம் எந்த விதமான செயல்பாடுகளிலும் இல்லை. தன்னுடைய ஆதரவாளர்களை மையப்படுத்தி பல்வேறு கூட்டங்களை ஓபிஎஸ் அவர்கள் நடத்தி வந்திருந்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகாக பொதுக்குழுவில் இருந்து முழுமையாக நீக்கியதுக்கு பிறகாக 2 ஆண்டுகளாக அண்ணா திராவிட தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவாக நடத்தி வந்திருந்தார். அதில் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு ஆதரவாக தங்களுடைய நிலைப்பாட்டை முன்வைத்து வந்திருந்தார்கள். அண்மையில் கூட அவரது ஆதரவாளர் இருந்த மனோஜ் பாண்டியன் கட்சியிலிருந்து ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி நேரடியாக திமுகவில் இணைந்தார். அதில் சில சலசலப்பு ஏற்படுத்தது. அதற்கு பிறகு ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களும் மாற்று கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்த நிலையில் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் முக்கிய முடிவினை அறிவித்திருக்கிறார். அதென்றால் வரக்கூடிய டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் அதிமுக இணைவது பற்றி இபிஎஸ் அவர்கள் முக்கிய முடிவை அறிவிக்க வேண்டும்.
அதுக்கு ஒரு இசைவு தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இபிஎஸ் அவர்களுக்கு காலக்கெடு கொடுக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய கருத்து இருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் ஒரு காலக்கெடு கொடுத்திருந்தார். அதற்கு அதிமுக தரப்பிலிருந்து எந்த விதமான இசைவும் தெரிவிக்கப்படவில்லை. தொடர்ந்து கட்சியிலிருந்து செங்கோட்டையனை நீக்கிவிட்டார்கள், அவருடைய ஆதரவாளர்கள் முழுமையாக நீக்கிவிட்டார்கள். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இதற்கு காலக்கெடு கொடுத்து வரக்கூடிய டிசம்பர் 15 திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள், தங்களுக்கு ஆதரவாக கூடிய மக்கள் ஏமாற்றம் அடையக்கூடிய வகையில எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தற்போது செயல்படக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இன்று முதல் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் மீட்பு கழகமாக மாறியிருக்கிறது. டிசம்பர் 15 புதிய கட்சி ஆரம்பிக்கப் போவதாகவும் வைத்தியலிங்கம் தன்னுடைய கோட்பாட்டை முன்வைத்து பேசியிருந்தார். டிசம்பர் 15 வரைதான் காலக்கெடு இருப்பதாகவும், ஏனென்றால் 2026 தேர்தலை மையப்படுத்தி அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அதை மையப்படுத்தி தான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாகவே தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் தந்த தியாக உணர்வு செயல்பாடுகளுக்கு எப்போதும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர், அதாவது அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச்செயலாளராக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான் இருக்கிறார். அதை மீறி சில சர்வாதிகாரிகளால் நம்முடைய இயக்கம் கடந்த 11 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்திருக்கிறது. தவறான நடைமுறை, தவறான பொதுக்குழு, தவறான பாதையில் தோல்வியை சந்தித்து வருகிறது. இப்போது நாம் கண்ணீர் விட்டு அழக்கூடிய நிலையில் அதிமுக இருப்பதாக ஓபிஎஸ் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருந்தார். அவரை தொடர்ந்து பேசிய பல்வேறு நிர்வாகிகளும் தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்திருந்தால் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசியிருந்தார்கள். முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. வரக்கூடிய டிசம்பர் 15 அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவாக இருந்த அமைப்பு தற்போது கழகமாக மாறியிருக்கிறது. டிசம்பர் 15 புதிய கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இருப்பதாக ஓபிஎஸ் தரப்பிலிருந்து நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும், அப்படி நடைபெறவில்லை எங்களுடைய முடிவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு எங்களை தயாராகிறீர்கள் என்று ஓபிஎஸ் தன்னுடைய உரையிலே ஆவேசமாக பேசியிருந்தார். கடந்த 2 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இன்று முதல் அண்ணா திராவிட தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக மாறியிருக்கிறது. டிசம்பர் 15 புதிய கட்சி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நிர்வாகிகள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தேர்தலை மையப்படுத்தி ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். அதிமுக பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும், இபிஎஸ் அவர்களுக்கு காலக்கெடு கொடுக்கக்கூடிய வகையில் தான் முழுமையாக ஓபிஎஸ் அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.